நீங்கள் நெருக்கத்தில் இருக்கலாம் அல்லது ஒடுக்கத்தில் இருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நெருக்கமும் ஒடுக்கமும் உங்களை எங்கே கொண்டு செல்லும் அல்லவா? உன்னதர் அண்டைக்கு, இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறேன் அல்லவா, கல்வாரி அண்டைக்கு, அந்த கல்வாரியில் தொங்கும் குருதி வடியும் அந்த இரத்தத்தை சொட்டு கொண்டிருக்கும் அந்த இயேசுவின் அண்டையில் கொண்டு செல்லும். அவர் பார்த்து கொண்டு சும்மாவா இருப்பார்? அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எப்படி அவரால் விடுதலை கொடுக்க முடியும்? ஏற்கனவே அந்த நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். இப்பொழுது இன்னொரு நல்ல செய்தியும் உண்டு. என்ன செய்தி? அவர் நம்முடைய துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டாராம். காரணம், இந்த நெருக்கமும் ஒடுக்கமும் இருக்கும் பொழுது நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? நம்மால் சிரிக்க முடியுமா? நமக்கு துக்கம்தான் வரும். நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டாராம். எனவே நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துக்கத்தின் வழியாக நீங்கள் சென்றாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே அந்த துக்கங்களை சுமந்த ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் மாத்திரம் இந்த பாடுகளின் வழியாக செல்லவில்லை. நம்மோடு கூட நடக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.